அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட வந்து ஆன்லைன் மூலமா நம்ம வந்து டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வரணும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி உள்ள வாங்க. நம்ம உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்ட வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கணும். அந்த லிங்க்கான மொபைல் வந்து நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம் தான் நம்ம வந்து ஆதார் கார்ட வந்து நாம வந்து ஆன்லைன் மூலியமா டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்டின்னா, அந்த ஆதார் கார்ட வந்து நம்ம வந்து போஸ்ட் மூலியமா சென்ட் பண்ணி, இல்ல 1 வீக் கழிச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதவங்க, நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க வந்து அங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணீங்கன்னா, 2 டேஸ்ல வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு கீழ பாருங்க இங்க டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். இத வந்து கிளிக் குடுங்க. இத கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் கேட்கும். இங்க உங்களுடைய ஆதார் நம்பரும் போட்டுட்டு, இந்த இடத்துல வந்து தெரியிற இந்த கேப்சாவ இந்த இடத்துல குடுங்க. குடுத்துட்டு செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் குடுங்க. செண்ட் ஓடிபி குடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கீழ இன்னொரு பாக்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாக்ஸ அந்த பாக்ஸ்ல இந்த ஓடிபிய நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆயிடும். இது ஒரு ஆப்ஷன். இப்ப வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் இல்ல. நான் குழந்தைங்களது வந்து டவுன்லோட் பண்ணா, அவங்களது வந்து என்ரோல்மென்ட் நம்பர் தான் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து பக்கத்துல இருக்க பாருங்க என்ரோல்மென்ட் ஐடி நம்பர் அப்டின்னு இருக்கும். இத வந்து கிளிக் குடுங்க. இத கிளிக் குடுத்துட்டு, நீங்க வந்து குழந்தைங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா நீங்க வந்து என்ரோல்மென்ட் ஸ்லிப் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த 14 லெட்டர் இருக்கும். அந்த 14 லெட்டர் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, 00 அப்டி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, 210 இந்த மாரி ஸ்டார்ட் ஆகும். அந்த 14 நம்பர் இங்க டைப் பண்ணிட்டு, எந்த டேட்ல நீங்க வந்து அப்டேட் பண்ணீங்களோ, இல்ல எந்த டேட்ல நீங்க வந்து ஆதார் கார்ட் பண்ணீங்களோ, அந்த டேட்ட வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த டைம்ல வந்து உங்களுடைய ஆதார் கார்ட வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணீங்க, இல்ல நீங்க வந்து செஞ்சீங்க அப்டின்ற டைமிங்க வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். டைமிங் வந்து ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸோட நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க தெரியிற இந்த கேப்சாவ அப்படியே டைப் பண்ணிட்டு, நீங்க வந்து செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபிய வந்துட்டு நீங்க கீழ மறுபடியும் இங்க ஒரு பாக்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாக்ஸ வந்து அந்த பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய ஓடிபி போட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்ல விர்ச்சுவல் ஐடி இருந்துச்சுன்னா, சேம் தான். விர்ச்சுவல் ஐடி நம்பர் குடுத்து, இந்த கேப்ச்சா குடுத்து செண்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் வந்து ஆன்லைன்லயே நானே வந்து ஆதார் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணேன். நான் அத டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணும்போது அந்த சீரியல் நம்பர் இருக்கும் பாருங்க. எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயி குறிப்பிட்ட நம்பர் இருக்கும். அந்த நம்பரோட எஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டு, நீங்க குறிப்பிட்ட நம்பர்ஸ நீங்க அந்த நம்பர போட்டு கேப்ச்சா போட்டு செண்ட் ஓடிபி குடுத்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த மெத்தட்ஸ யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு. சப்போஸ் இதுல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகல அப்படின்னா, நீங்க வந்துட்டு டேஷ்போர்ட் இங்க பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த டேஷ்போர்ட் போங்க. அப்படி இல்லன்னா பேக் போங்க. பேக் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகின் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க. லாகின் அப்படின்ற ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்கும். இங்க வந்து இந்த கேப்ச்சா கேட்கும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இல்லாம, நீங்க வந்து இந்த லாகின்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரும் இந்த கேப்ச்சா குடுத்து லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. நீங்க ஓடிபி வந்து சென்ட் பண்ண பின்னாடி இந்த மாரி பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா காமிக்கும். உங்களுடைய ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. பாருங்க இந்த மாரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து பாருங்க டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். இது வந்து கிளிக் குடுத்துருங்க. இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பேர் வந்து உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். கீழ வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் குடுத்துருங்க. டவுன்லோட் குடுத்த பின்னாடி பாருங்க, கங்கிராச்சுலேஷன் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு அப்படின்றத வந்துரும். டவுன்லோட் ஆன ஆதார் கார்ட நீங்க எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு வந்து பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய நேம்ல வந்து ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டராவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த வருஷத்தையும் வந்து சேர்த்து நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்ட வந்து ஓப்பன் அதுதான் வந்து பாஸ்வேர்ட். பாருங்க வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 லெட்டரும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட இயரும் 2ம் சேர்த்து போட்டு, நீங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து போட்டு, உங்களுடைய ஆதார் ப்ராசஸ் நீங்க வந்து ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் என்னுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது? அப்படின்னு நம்ம வந்து கேட்போம். ஸோ அதுக்கு எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஆனா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆதார் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பருக்கு வந்து லிங்க் இருந்தா மாத்திரம் தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம வந்து இந்த வெப்சைட்க்கே வரணும். இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ரிட்ரைவ் ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்துட்டு, உங்களுடைய ஆதார் கார்டுல வந்துட்டு எப்படி ஒரு ஸ்பெல்லிங் இருக்கோ, உங்களுடைய பேரு வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. இப்போ வந்து இனிஷியல் முன்னாடி இருக்கும், இல்ல வந்து பின்னாடி இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டுல உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ, அத அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ, அந்த மொபைல் நம்பர இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இந்த கேப்சாவ போட்டு நீங்க வந்து செண்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துரும்.
இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜாக எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கணும். நீங்கள் வந்து ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து மொபைல் நம்பருக்கு வாங்கிக்க முடியும். இப்போ மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதவங்க ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். மறுபடியும் டேஷ்போர்டு போங்க. டேஷ்போர்டு போயிட்டு கீழே வந்து பாருங்கள், ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல வந்து கேப்ச்சா கேட்கும். இந்த இடத்துல பாருங்க, மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமா, என் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இல்லை மொபைல் நம்பர் லிங்க் ஆனவங்க இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஆதார் கார்டு வேணும்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து பிளாஸ்டிக்கில் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதவங்க இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ உங்கள் மொபைல், அதாவது இப்போ உங்கள் கையில் என்ன மொபைல் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு இந்த கேப்ச்சாவை டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. இங்கே என்ன மொபைல் நம்பர் டைப் பண்ணீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். உங்களுடைய ஓடிபியை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து காமிப்பாங்க. ஸோ க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் ஓகே அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து காமிச்சிரும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பே பண்ணும்போது அந்த ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிவிசி கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 50 வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து ரூ. 50 பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிவிசி மூலிமா ஆதார் கார்டு வந்து வாங்கிக்கலாம். பிவிசி ஆதார் கார்டு வந்து போஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்த உடனே இங்கே வந்து இந்த பாக்ஸை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். நீங்கள் கூகுள் பே மூலிமாவோ இல்லைனா வந்து ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 4-5 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.